ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் பவனிஸ்ரீ. எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமா? செங்கல்பட்டு மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் தாங்க எங்கள் குலதெய்வம் கோயில். 104C கேளம்பாக்கம் பஸ் ஏறி இருக்குங்க. கேளம்பாக்கம் வந்து இறங்கிட்டு பஸ் நம்பர் 500 செங்கல்பட்டு பஸ் ஏறினாங்க. செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. அங்கே நம்ம ஸ்மால் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணக்கூடாதுங்க, டைமுக்கு தான் பஸ் வரும். அதனால் நம்ம ஷேர் ஆட்டோவில் ஏறிட்டாங்க. மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் வந்தாச்சுங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைங்க நிறைய இருக்குங்க. இப்போ மார்கழி மாதம்னால கூட்டம் இல்லாமல் இருக்குதுங்க. மற்ற நாள் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குங்க. நம்ம ஒரு பொருளை கூட வாங்க முடியாது. இங்கே நீங்கள் மறக்காமல் கன்னியம்மா ஃபோட்டோவை வாங்கின்னு போய் வைங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது கொடுப்பாங்க. நான் வாங்கின்னு போய் வீட்டில் வச்சுருக்கேங்க. நான் வீட்டாண்டி கடையிலேயே நான் அரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், வெல்லம் எல்லாமே வாங்கிட்டாங்க. நான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. 1000 இஷ்ட தெய்வங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாதுங்க. இந்த வருஷப்பிறப்பு பிறந்து நான் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கேங்க. குலதெய்வம் கோயில் நம்ம குலம் காக்கிற தெய்வங்க. மறக்காமல் அவங்கவுங்க குலதெய்வம் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடத்தி கொடுப்பாங்க நம்ம தெய்வங்கள். உங்கள் குலதெய்வம் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பொங்கல் வச்சு முடிக்க போகிறேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எடுக்கலைங்க. அம்மா நான் எடுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு என் பையன்தான் அழகாக எடுத்து கொடுத்தாரு எனக்காக. அதுக்குள்ளே அம்மா நான் போய் க்யூ போதாம்மான்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனால் க்யூ அந்தளவுக்கு போலியாங்க. பொங்கல் வச்சு முடிச்சுட்டு வந்தோங்க. க்யூவில் நின்று பார்த்திங்கன்னா நம்ம மேல்மருத்தூர் பக்தர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க கூட நாங்களும் க்யூவில் நின்னாங்க. உள்ளே போய் இப்போ பார்க்க போனோம். என்ட்ரன்ஸில் உள்ளே போனால் வேலைப்பாடு நடந்துருக்குது, கட்டிடங்கள் வேலை. என்ன நாங்கள் கேட்டோம், கும்பாபிஷேகம் நடத்த போகிறோம் அதுக்காகன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அம்மாவுக்கு நல்லபடியாக எல்லாமே நடத்தி கொடுத்தோம். பொங்கல் நம்ம வச்ச கையோட தட்டு போட்டு மூடி விடக்கூடாதுங்க. ஓப்பன் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அம்மா கிட்ட. உள்ளே போனேங்க. அங்கே கட்டிடம் வேலை சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. கோபுரத்துக்குள்ளே லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் இந்த மாதிரி பார்க்கல. இந்த வாட்டி அழகாக இருந்தது. மடப்பாக்கம் கன்னியம்மா கிட்ட வந்துட்டோம். இந்த வருஷம் பிறந்து எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கணும் தாயின்னு சொல்லிட்டு வேண்டுதலை வச்சுட்டு வந்துட்டாங்க. சாமி பார்த்த கையோட ஒரு இளநீர் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். தேங்க்யூ, பாய்.